ஆமாமா, அவர் நண்பர் சொன்னார் சார். சார் எனக்கு ஒன்னு சொல்லுங்க சார். சார் வழக்கமா இந்த மாதிரி எலெக்ஷன் சம்பந்தமான தேர்தல் கூட்டணி குறித்த முடிவுகளை உங்களோட ஜெனரல் பாடி கூடி தானே சார் முடிவெடுக்கும். இதுக்கு முன்னால வர அப்படிதான் நடந்தது. சரியா சொன்னீங்க சார். அவரை ஜெனரல் செக்ரட்டரின்னு சொல்றதுக்கு பொதுக்குழு வேணுமா? ஓகே. அவரை ஜெனரல் செக்ரட்டரி தேர்ந்தெடுத்தது செயற்குழு. நீங்க சொன்னதா கரெக்ட். ஓகே. இங்க ஆட்சி மன்ற குழுவே கூடுறது இல்ல. ஓகே. நான் ஜெனரல் செக்ரட்டரின்னு ஒத்துக்கிறது இல்ல. ஓகே. அப்போ இந்த ஜெனரல் பாடியும் ஜெனரல் கவுன்சிலும் கூடல, எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியும் கூடல, எதுவுமே கூடாம யாரிடையுமே பர்மிஷன் வாங்காம தொண்டர்களை கேட்காம நீங்க என்ன முடிவு எடுத்து இது மாதிரி ஒரு முடிவு ஏன் சார் வரணும்? அதாவது இந்த மாதிரி சார் இப்படி ஒரு முடிவை ஜெயலலிதா பொதுச் செயலாளராக இருந்த காலத்தில் கூட ஏடிஎம்கேல எடுக்கப்பட்டது இல்லைன்னு நினைக்கிறேன் சார். அம்மா சாயங்காலம் ஆனோடனே கூப்பிட்டு 4 பேர்த்திட்ட பேசி நீங்க ஆட்சி மன்ற குழு கூட சொல்லுவாங்க, கேண்டிடேட்டுக்கு பொதுக்குழு கூட சொல்லி அங்க தீர்மானத்தை பொதுச் செயலாளர் கொடுத்துதான் 2026 தேர்தல் அதுல முடிவு எடுக்கணும்னு வருவாங்க. நீங்க சரியான பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க அருமை நண்பர் பேசினாரு, அவர்கிட்ட நான் கேக்குற கேள்வி, திருட்டுத்தனமா ஒரு கட்சியோட என்ன கூட்டணி? ஏன் டிரான்ஸ்பரன்சியா சொல்ல வேண்டியதானே? டெல்லிக்கு போகும்போது மறைக்கிறது, திரும்பி வந்ததும் மறைக்கிறது, அதுக்கு பின்னாடி உண்மையை சொல்றது இல்ல, 6 மாசம் கழிச்சு சொல்றேன்னு சொல்றது, ஜெனரல் பாடியை கூட்டுறது இல்ல. இது கட்சியா என்ன சார்? நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. அண்ணாமலை, நமக்கு அண்ணாமலைக்கு 1000 பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், பிஜேபி தலையில தூக்கி மண்ணை போட்டுச்சேன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை எடுத்தது இப்ப அங்க பெரிய சரிவு காரணமா மாறப்போகுது. ஆனா அந்த 3 ஹவர் டிஃபரன்ஸ், இந்த 3 ஹவர்ல மனுவை வாங்கி எனது அருமை நண்பர் நாயனார் நாகேந்திர வாங்கிக்கிட்டு அந்த மனுவை வேற யாரும் கொடுக்காதீங்கன்னு சொல்லி கழட்டி விட்டு அவரை, அதான் ராமசுப்ரமணியம் சார் ரொம்ப கிளீனா சொல்லிட்டு இருந்தார், கழட்டி விட்டுட்டு அதுக்கு பின்னாடி நீங்க அவர் அனௌன்ஸ் பண்ண பின்னாடி தான் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார். அப்ப ஒரு சாதாரண ஒரு கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டில் இருக்கவர், 14 கட்சி லீடிங்கா டெல்லியில இருக்க கட்சிக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு லீடரமா சொல்லி. என்ன அர்ஜென்ட் நீங்க கேட்டது தலைப்பு ரொம்ப கரெக்ட். இது எவ்வளவு ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு எனக்கு தெரியாது. இது என்ன மிரட்டல் புரியாது. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரிஞ்சு பெரிய ஆளு. ஆகவே இந்த கூட்டணி சேர்ந்ததால தொண்டர்கள் ஒத்துக்கிட்டாங்களா? பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒத்துக்கிட்டாங்களா? உங்க சுத்தி இருக்க முன்னாள் அமைச்சர்கள் ஒத்துக்கிட்டாங்களா? என்னை போன்றவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? எங்க அம்மா சொன்னாங்க, சார் ஒரு காலத்துல பெரிய தப்ப பண்ணிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லைன்னாங்க. அப்புறம் வச்சதுல எல்லாமே போயிடுச்சு, 40 காலி ஆயிடுச்சு. இது யார் முடிவு? யார் எடுக்க வேண்டிய முடிவு? அதனாலதான் நேற்று நான் சொன்னேன், கொடியெடுக்கும் தொண்டர்களே முடிவு எடுப்பார்கள். 10 தேர்தலில் தோல்வி அரவிந்த். என்ன ஸ்பெஷல்? இங்க ஓபிஎஸ் சேர்த்துக்க முடியாது, அந்த மாதிரி சசிகலாவை சேர்த்துக்க முடியாது, இன்னொருத்தர் பேரை சொல்லுவார் அவரை சேர்த்துக்க முடியாது. என்னங்க அரசியல் நடக்குது? இவர் என்ன சொல்றாரு சார், புகழேந்தி சார் ஏடிஎம்கேல அது ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்த. ரைட் சார், நான் ஒத்துக்கிறேன் சார். ஏன் மற்றவங்களோட ஒற்றுமையா போகணும்னு சொல்லுங்களா பழனிசாமி, நீங்க புத்தி சொல்லுங்க, எல்லாரும் ஏத்திட்டு போகணும்னு சொல்லுங்க. நாங்க என்ன ரஷ்யா, ஜப்பான், சைனாவில இருந்து வந்திருக்கோமா? ஆகவே அவர் அன்பு நண்பர் சொல்றாரு ஆட்சின்னு. ஆட்சியெல்லாம் வராது சார், என்ன மன்னிச்சிருங்க, ஒரு கட்சியில இருந்து சொல்றேன்னு கவலைப்படாதீங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையை மாத்தணும். மாத்தலாம் படு பாதாளத்துக்கு போயிடும். ஒரு 26 சீட்டுக்கு தவடிக்கணும், பல இடத்துல டெபாசிட் போயிடும். சரிங்க சார். இதுல அதிகமான ரகசியம், ஏகப்பட்ட ரகசியம் முடிந்திருக்கிறது. பின்னால் தங்கமணியை வேலுமணி இருந்துதான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னன்னா சார், அதாவது அதிமுகவினுடைய தொண்டர்கள் நாங்க நிறைய போன் கால் எல்லாம் போடும்போது கொண்டாடி தீர்ப்பார்கள் சார். பிஜேபி இந்த கட்சியை அப்படியே ஸ்வாலோ பண்ண விரும்பி முயற்சித்தது, அதிலிருந்து காப்பாற்றி இந்த கட்சியை நிலைநிறுத்தி இருக்கக்கூடியவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அவரால் மட்டும்தான் இந்த பார்ட்டியை நடத்திட்டு போக முடியும் சொன்னாங்க. பத்திரிகையாளர் சந்திப்புல பிஜேபி கூட சேருவீங்களான்னு கேட்டா அவர் என்ன சொன்னாரு, ஏங்க இது எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு, திரும்ப திரும்ப இதே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க இப்படின்ட்டு எல்லாம் சொன்னவர். ஆமா, ரொம்ப சத்தம் எல்லாம் போட்டாரு, வருத்தம் எல்லாம் கூட தெரிவிச்சாருங்க. இப்படி எல்லாம் கேட்காதீங்க, எங்களுக்கு வருத்தமா இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் கூட சொன்னாரு. ஆனா ஒரு ஜெனரல் பாடி கூடல, எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி கூடல, எதுவுமே கூடாம போய் இப்படி அவசர அவசரமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு பின்னால் மிரட்டல் இருக்கு அப்படின்ட்டு திருமாவளவன் சொல்றாரே சார், அதுல ஏதாவது உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கா?
சார் உண்மை இருக்கு, கூடா நட்பு கேடாய் முடியும்வான். இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அன்பு நண்பர் தோழர் திருமாவளவன் சொன்ன மாதிரி இந்த ஊரெல்லாம் பேசிக்கிற மாதிரி ஒரு இடி இன்கம் டாக்ஸ் மிரட்டுற இந்த விஷயத்துக்கு பயந்து போய் தான் பழனிசாமி கிட்ட நெருங்குறாங்க, சொந்தக்காரங்க சம்பந்தி கிட்ட வந்துட்டாங்கன்னு பயந்துகிட்டு தான் இதுக்கு இந்த கட்சியை அடமானம் வச்சுட்டாங்க சார். செல் டீடும் முடிஞ்சு போச்சு சார். இனிமேல் எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். ஓகே சார், ஓகே.